உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு ருத்ர அஸ்ட்ராலஜியின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்களோட கேத்ரின். இன்னைக்கு இந்த காணொளியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜோதிடமும் நம் பண்டைய தமிழர்களும் இதை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஜோதிடத்தை முன்னிறுத்தி தாங்க செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காங்க, நமக்கு என்னென்ன குறிப்புகள்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்றது தான் இந்த காணொளியில நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தினமும் நாம் பார்க்கக்கூடிய நாட்காட்டியில பல குறியீடுகள், பல குறிப்புகளை உணர்த்தக்கூடிய சொற்கள் இடம்பெற்றிருக்கும். அதாவது சஷ்டி விரதம், திருவோண விரதம், வாஸ்து நாள், கரி நாள், மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கலாம். இன்னொரு விஷயம், நம்மளோட அந்த கேலண்டர்ல கெற்போட்ட நிவர்த்தி, கெற்போட்ட ஆரம்பம் அப்படின்ற ஒரு வார்த்தையையும் நம்ம பார்த்திருப்போம். இதுல கெற்போட்ட ஆரம்பம் அப்படின்னு இருக்கே அப்படின்னா என்ன? இது ஏதாவது விசேஷ நாளா, இல்ல மார்கழி மாசத்துல வர கோவில் திருநாளா அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது தப்புங்க. உண்மையிலே தமிழர்கள் அடுத்த வருட மழைக்கணிப்பு முறை தாங்க இது. அதாவது கரு ஓட்டம் என்பதையே கற்ப ஓட்டம்னு மாறி கற்போட்டம் என்னாயி இன்னைக்கு கேலண்டர்ல கெற்போட்டம்னு நம்ம பாக்குறோம். நம்முடைய தமிழகத்துல சூரியனின் சுழற்சியை மையமா கொண்டு சூரிய வழி மாதங்கள் பின்பற்றப்படுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது தவிர வானியல் நட்சத்திரங்களை 27 மண்டலங்களாகவும் 12 ராசி மண்டலங்களாகவும் பிரிச்சிருக்கோம். அந்த வகையில தனுர் மாதம்னு எனப்படும் மார்கழியில சூரியன் தனுர் ராசி மண்டலத்தை கடக்கும் போது பூராட நட்சத்திரத்தை கடக்க 14 நாட்கள்ல எடுத்துக்கிறாங்க. இந்த நாட்கள்ல கருமேகங்கள் தெற்கு நோக்கி போறத நம்மலாம் பார்த்திருப்போம். இந்த 14 நாட்கள் கற்போட்ட நாட்கள் ஆகும். அதாவது மழை கருக்கொள்ளும் நாள் அல்லது அல்லது மேகம் சூழாகும் நாள். இதனை பெண்ணின் 10 மாத கர்ப்ப காலத்துடன் ஒப்பிடுறாங்க. மார்கழியில் கர்ப்பம் தரிக்கும் பெண் ஒருவள் 9 மாதம் கழித்து புரட்டாசிக்கு பின் பிள்ளை பெறுவாள். அந்த வகையில இந்த கற்போட்ட நாட்களில் மழை முறையாக சூழ்கொண்டால் 9 மாதம் கழித்து அடுத்த ஆண்டு ஐப்பசி கார்த்திகையில் மழை பொழிவு அதிகம் முறையாக இருக்கும். இந்த கார்போட்ட நாட்கள் தோராயமாக டிசம்பர் 28 முதல் ஜனவரி 11ஆம் தேதி வரை இருக்குங்க. ஒரு எளிய விவசாயிக்கு தனுர் மாதம் பூராட நட்சத்திரம்லாம் தெரியாது இல்லையா? எனவே மார்கழி மாதம் அமாவாசையில இருந்து அடுத்த வரும் 14 நாட்கள் கற்போட்ட நாட்கள் என்று நிலவுல வச்சிருக்காங்க. இந்த நாட்கள்ல லேசான தூறல், மெல்லிய சாரல் போன்ற மழை இருந்தா மேகம் சரியா கருக்கட்டி இருக்குன்னு பொருள். எனவே வரும் அடுத்த ஆண்டுல நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். அதுக்கு மாறா கார்போட்ட நாட்கள்ல கனமழை பெய்து சூறைக்காற்று வீசினாலோ கடும் வெயில் இருந்தாலோ மேகத்தின் கரு கலைந்து விட்டதுன்னு பொருள். எனவே மார்கழியில் கனமழை பெய்தால் அடுத்த ஆண்டு பருவமழை பொய்க்கும்னு அர்த்தம். இன்றைய வாழ்க்கையின் மாறுபட்ட சூழலில் கேடுகளும் பருவநிலை மாற்றமும் மேகத்தின் கரு கலைக்கும் வில்லனா உருவெடுப்பதனால்தான் ஒவ்வொரு வருஷமும் மழை அளவு குறையுது. இந்த கற்போட்ட நாட்களை கணித்து இன்னைக்கும் திருநெல்வேலி பகுதிகளில் விவசாயிகள் தங்கள் நிலங்கள்ல மானாவாரி, அதாவது வானம் பார்த்த பயிர்களை விதைக்கிறாங்க விவசாயிங்க. நாம் இது பத்தி எல்லாம் தெரியாம கேலண்டர்ல கற்போட்டம்னு பார்த்ததுமே ஏதோ பண்டிகைன்னு நினைச்சு தேதியை கிழிப்பது போல நம்ம பாரம்பரியத்தையும் கிழிச்சிட்டு போயிடுறோங்க. இதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், அந்த மாதிரி விஷயம்லாம் நான் இப்ப சொன்னேன். மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள் அப்படின்றது என்னன்றதையும் பார்ப்போம். கீழ்நோக்கு நாள்ன்றது பண்டைய தமிழ் மக்கள் தம் வானியல் அறிவு கொண்டு கணக்கிட்ட நாட்கள்ல ஒண்ணுங்க. நிலக்கோட்டிலிருந்து ஞாயிற்றின் இருப்பிடத்தையும் புவியை சுற்றி வரும் நிலவின் நிலையும் அடிப்படையாக கொண்டு மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள்னு வகைப்படுத்துறாங்க. மேல் நோக்கு நாட்களில் கூரை போடுறது, பூமிக்கு மேல செய்யும் வேலைகளையும், கீழ் நோக்கு நாட்களில் கிணறு தோண்டுதல், கடைக்கோள் போடுதல் போன்ற நிலத்திற்கு கீழ் செய்யும் வேலைகளையும் செய்யலான்னு கூறப்படுகிறது. இந்த மாதிரி தாங்க நம்மளோட முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயம் செய்யறப்பையும் அந்த ஜோதிடத்தோட துணை கொண்டுதான் செஞ்சிருக்காங்க. இதுக்கு இதை விட பெரிய சான்று எதுவுமே சொல்ல முடியாதுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.